ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, கானானிய பெண் அவங்களுடைய நம்பிக்கை. அந்த கானானிய பெண் ஏசப்பா சீதோன் அந்த மாதிரி இடத்துக்களெல்லாம் சுற்றுப்பயணம் செய்யும்போது அங்கே வாழ்கிற ஒரு பெண் அவள் தன்னுடைய மகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், என் மகள் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கிறா, அவளை சுகமாக்கணும் போது அவர் கண்டுக்காமல் போகிறார். அவங்க கத்திக்கினே வராங்க. ஆனால் அவங்க சீடர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த பெண் கத்திக்கிட்டே இருக்காளே, இவருக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க உனக்கு என்ன வேணும் போது, இந்த மாதிரி என் மகள் உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அவரை கொஞ்சம் சுகமாக்குங்க அப்படின்னாரு. இப்போ ஆண்டவர் சொல்லுவார், பிள்ளைகளுக்கு நான் இஸ்ரேல் மக்களுக்காக அனுப்பப்பட்டிருக்கேன். இஸ்ரேல் மக்களுக்கு தான் நான் செய்யணும், அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடாது. பிள்ளைகளுக்குரியதை நாய்களுக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமையா நீ சொல்வது உண்மைதான். ஆனால் எஜமான்கள் சாப்பிடும்போது கீழே விழும் அந்த சின்ன சின்ன பீஸ் துணிக்கைகள் அதை நாய்க்குட்டிகள் சாப்பிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் மெய் சிலிர்த்து போனார். மெய் சிலிர்த்து போயிட்டு, உன் மகள் குணமாயிட்டா அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்களேன். அவங்க சொன்னது ஃபஸ்ட்டு பாருங்கள், தாவீதின் குமாரனேன்றாங்க. ஃபஸ்ட்டு அவர் தாவீதின் குமாரன்னு அவங்க ஏற்றுக்கிறாங்க. இது எதில் இருக்குன்னா, மத்தேயு 15வது அதிகாரம் 21 28 வசனம் வரைக்கும் இருக்குது. படித்து பாருங்கள். அவர் ஆண்டவர் இதை எதிர்பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். இவ்வளோ ஒரு நம்பிக்கையா அப்படின்ற மாதிரி. அது பாருங்கள், பிள்ளைகளுக்குரியதை நாய்களுக்கு போட முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆனாலும் மேஜை மேலே எஜமான்கள் சாப்பிடும்போது கீழே விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தன்னை எவ்வளோ தாழ்த்திக்கிறாங்க பாருங்களேன். அவர் நாய்கள்ன்றாரு, இவர் நாய்க்குட்டிகள் அப்படின்றாங்க. தன்னை எவ்வளோ தாழ்த்திக்கிட்டு அவன் தாவீதின் மகன்றதையும் ஏற்றுக்கிட்டு என் மகளை குணமாக்குன்று அந்த விசுவாசத்தோடு அறிக்கையிடுறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த அறிக்கை அதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ போ, உன் மகள் சுகமடைவாள் அப்படின்றார். இப்போ ஆண்டவர் மெயினாக இஸ்ரேல் மக்களுக்காக தான் வந்தார். ஆனால் ரட்சிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா நம்ம பிற இனம் இல்லையா, நம்ம இஸ்ரவேலர் இல்லை, நம்ம பிற இனம். ஒருவேளை அந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நோவா பசங்க சாம் சேம் எபோத் இருக்காங்களா, அந்த 3 பேரில் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் நம்ம. ஏன்னா வேதத்தில் உள்ளதெல்லாம் நம்ம தமிழர்கள் பயன்படுத்துகிறாங்க. அந்த காலத்தில் வேதத்தில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதையெல்லாம் நம்ம தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அண்டை வீட்டாரை நேசி, அயலானை விசுவாசி. அந்த காலத்துலலாம் ஒருத்தர் கீழே விழுந்தாலே பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடி போய், ஐயோ என்னமாச்சு, என்ன ஆச்சு, ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போவாங்க. இந்த காலத்துலலாம் அங்கே யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க, செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வீட்டாண்ட இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது பாரு, நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் காட்டுவாங்க. அதுக்கு உரிய அடுத்தது என்ன செய்யணுன்றதை எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த காலத்தில் தெரியாதவங்க கூட டக்குன்னு ஒரு வேலையெல்லாம் விட்டு கூட ஒரு 4 பேர் சேர்ந்து டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள காப்பாற்றி எந்த ஒரு உதவியும் எந்த நன்றியும் எதிர்பார்க்காம செய்வாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க இல்லை. அப்போது வேதத்துக்கும் நம்ம தமிழர் பண்பாட்டுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது, நம்ம தமிழர்களுக்கும் வேதத்துக்கும். இப்போ ஆண்டவர் அந்த கானானிய பெண்ணுக்கு சுகம் கொடுத்தார். அதே போல் தான் நம்மளுக்கும்
நாமளும் பார்த்தீங்கன்னா அவரை நேசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம், அவரை தாவீதின் மகன் ஏற்றுக்கிறோம். அவர் தோமையார்கிட்ட கூட சொல்கிறாரு, நீ கண்டு விசுவாசிப்பவனை விட என்னை கண்டதால் விசுவாசிக்கிறாய், கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவன் பேறு பெற்றவன் அப்படின்னு சொல்கிறார். நாமளும் அப்படிதாங்க. இன்றைக்கி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம். நம்மெல்லாம் பேறு பெற்றவர்கள், நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிங்க, அவர் சொன்னபடி நம்ம வாழ்கிறோமா? அதை மட்டும் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நம்ம போகும்போது ஒன்றும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஆனால் அவர் சொன்னபடி நம்ம வாழ்கிறோமா? அதுதாங்க ரொம்ப முக்கியம். எப்படி அந்த கானானிய பெண் விசுவாசமாக போய் நின்று, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் சொல்லி, என் மகளை குணப்படுத்தும் சொல்லி, தன்னை நாய்க்குட்டிகள் என்று சொல்லி தன்னை தாழ்த்திக்கிட்டு எவ்வளோ ஒரு இதுவாக கேட்டாங்களோ, அந்த மாதிரி நாமளும் நம்ம தாழ்த்திக்கின்னு, நம்ம எவ்வளோ பெரிய பாவிகள் தெரியுமா? நான் பாவிங்க, எல்லாருமே பாவியாக தான் இருப்பாங்க. ஆண்டவர் கட்டளைப்படி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் பாவியாக தான் இருப்போம். அப்போ நம்ம பாவத்தில் பிறந்து பாவத்தில் சாவாமல் தேவனை அறிஞ்சிக்கிட்டதுனால நம்ம நிலைவாழ்வு கொள்றதுக்காக அவரு நம்மளை தெரிந்து கொண்டார். நாம் அவரை தெரிஞ்சிக்கல, அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். அப்பேற்பட்ட தேவனை நம்ம இன்னும் அதிகமாக விசுவாசிக்கணும். நம்ம அவர் விசுவாசிக்கிறதுனால நம்ம பேர் பெற்றவர்கள் தான். ஆனால் நம்ம இன்னும் அதிகமாக விசுவாசிக்கணும். அது விசுவாசிக்கும் போது தான் நம்மளுக்கு நம்ம உடல் சுகமாகும், தேவைகள் சந்திக்கப்படும், நம்ம தேவைகள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? கேளுங்கள் கொடுக்கப்படும். அந்த மாதிரி அவர் விசுவாசமாக நம்ம கேட்கும்போது இதெல்லாம் கிடைக்குங்க. அந்த கானானி அம்மா அந்த அம்மா மாதிரி நாமளும் விசுவாசத்தோடு கேட்போம், நம்மளும் சுகத்தை பெற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சி மூலியமாக உங்கள் சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பு சமாதானம் உண்டாவதாக. நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்.